மருத்துவர் அன்புமணி போன்ற தளபதிகளை உருவாக்கி செயல்பட வைத்தவரும் மருத்துவர் ஐயா தான். அதே வேகத்தோடு இன்றைக்கு தன்னுடைய மகனை வீழ்த்தக்கூடிய பணியில தந்தை ஈடுபட்டு வருவதே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இல்லைங்க? முகுந்தனே சமீபத்திலே ஒரு அறிக்கை வெளியிட்டு நான் விலகிக் கொள்கிறேன். கடந்த 1.5 ஆண்டுகளாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தையிடம் நடந்து கொண்ட விதத்துக்கு எதிராகத்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இவ்வளவு முட்டல் மோதல்கள் இருந்தாலும், பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு தொண்டன் கூட விலகி வெளியே போகவில்லை. அன்புமணி ராமதாஸுடைய நோக்கமே ஆளுகின்ற திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பது. ஆமா, இந்த தேர்தலை பொறுத்தவரை வரக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் என்கிற அடிப்படையிலும் வலுவான ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக அதை வீழ்த்தக்கூடிய, அதை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி எதுவோ அந்த கூட்டணியில் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பாமகவின் மூத்த தலைவர், நீதியின் குரல் நிறுவனர் CR பாஸ்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் விஜயபால், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பு சார். பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக ஏறக்குறைய 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் அப்படி என்னதான் நடைபெற்று வருகிறது சார்? இப்போ நான் இங்கே சொன்ன விடயங்களை நான் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தேன். அவர்கள் அதை வாசித்திருக்கிறார்கள். அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் ஊடகவியலாளர்களிடம் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு அழைத்து பேசுகிற பொழுது இதே குற்றச்சாட்டைத்தான் முன்வைத்தார். அதை கோர்வையாக்கி இன்றைக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள், வாசித்திருக்கிறார்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். வாசித்திருக்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறேன். இது புதிதான குற்றச்சாட்டு அல்ல. ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் பல முறை இது ஊடகத்திடம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே விஜயபாலன், இது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சினம், தந்தை மகன் மீது இருக்கக்கூடிய ஒரு சினம். இப்போ இது ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு மாற்று இயக்கமாக, ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தை முன்னேற்றக்கூடிய கொள்கை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. இந்த இயக்கத்தை, தத்துவத்தை உருவாக்கி வழிநடத்தி இந்த இயக்கத்தை ஒரு ஆளும் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று துடித்தவர் வேறு யாருமல்ல, மருத்துவர் ஐயா தான். ஆனால் நம்முடைய கண் முன்னாலேயே அதை உருவாக்குவதற்காக இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி போன்ற தளபதிகளை உருவாக்கி செயல்பட வைத்தவரும் மருத்துவர் ஐயா தான். அதே வேகத்தோடு இன்றைக்கு தன்னுடைய மகனை வீழ்த்தக்கூடிய பணியில தந்தை ஈடுபட்டு வருவதே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இல்லைங்களா? அது வீழ்த்தக்கூடியது என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அதாவது சில விடயங்கள் கண்டிக்கலாம், பேசலாம், அது பற்றிய அதற்கான இந்த அரசியல், அதுவும் சொந்த கட்சி அரசியல், நம்முடைய அரசியல், இதனுடைய நோக்கங்களே சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக உரிய இயக்கமாகவே கருதவில்லை. நாங்களெல்லாம் 1980 தான் சொல்கிறாங்க. நாங்கள் 1978 நாங்கள் மருத்துவர் ஐயாவிடம் பயணப்பட்டிருக்கிறோம். பல முறை சிறை சென்றிருக்கிறோம். வருத்தங்கள், துன்பங்கள், சிறைச்சாலைகள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், இப்படி தான் இந்த உரிமைக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, பொறுப்பாளர்களும் சரி, அதை நோக்கிய பயணத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னைய கட்சியில் இருக்கிற மாதிரி எல்லாம் ஆண்டது, அனுபவித்தது, ஊழல் வழக்கிலே சிக்கியது என்பதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லா தொண்டர்களும் எல்லாமே ஐயா காட்டிய வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு மாற்றத்தை நோக்கி. அந்த மாற்றத்தை நோக்கி செயல்படுகிற இந்த இயக்கத்திற்கு ஒரு சரியான படைத்தலைவன் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணிதான் என்று அடையாளம் காட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள்.
அவரே இந்த பணிகளில் ஈடுபடுகிறார் என்று வருகிற பொழுதுதான் இதை இங்கே வெளிப்படையாக செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்விதான் இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே பார்த்தீங்கன்னா முதல் தீர்மானத்தை பொறுத்தவரையிலே நிறுவன தலைவர், ஏன்னா ஆரம்பத்தில் நான் வன்னியர் சங்கத்தை நிறுவியவர் தலைவர், அப்படிதான் போடும், நிறுவன தலைவர். அப்படி இதை புதுசாக தீர்மானம் போட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை போன்றவர்களுடைய இதயங்களிலே சிம்மாசனமிட்டு கொண்டிருந்த மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவன தலைவர் என்றுதான் நீங்கள் பழைய இந்த தாள்களை, நோட்டீஸ் தாள்கள்லாம் எடுத்து பார்க்கலாம், விளம்பர பதாகைகள்லாம் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறுவன தலைவர். அப்படி நிறுவன தலைவர்னா ஆங்கிலத்தில் என்ன பொருள்? சேர்மன், சேர்பர்சன், அப்புறம் போர்ட் ஆஃப் சேர்மன், அப்படின்ற மாதிரி ஃபவுண்டிங் சேர்மன், அப்படி எல்லாமே வரும். அப்படின்னு பார்த்தா அவர்தான் மாலுமி, அவர்தான் வழிகாட்டி, எல்லாமே அவர் தான். அது அன்புமணி மறுத்தாரா? இல்லை அவர் அருகிலே இருந்தவர்கள் தான் மறுத்தார்களா? அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தான் மறுத்ததா? வன்னியர் சங்கம் தான் மறுத்ததா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தான் மறுத்தாங்களா? யாருமே மறுக்கவில்லை. எதற்கு அந்த தீர்மானமே தேவையில்லையே, யாருமே மறுக்கவில்லையே. அவரை நிறுவன தலைவராக எல்லோரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் இதை தெய்வம், அவர்தான் குலதெய்வம். இந்த சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர் வன்னியர் சமூகத்திற்காக இடஒதுக்கீடு என்கிற ஒரு பிரச்சனையை பற்றி அவர்கள் பேசுகிற பொழுது அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையிலே வன்னியர் சமூக மக்களுக்காக தொடர்ந்து போராடியவர். அது சொன்ன மாதிரி 27 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டன. அன்புமணி ராமதாஸ் அமர வேண்டிய அந்த மேடையில மருத்துவர் ராமதாஸுடைய மூத்த மகள் காந்திமதிவதில் அமர்ந்திருக்காங்க. அப்பனா கட்சியுடைய அதிகாரத்தை காந்திமதியிடம் ஒப்படைக்க திட்டம் இருக்கின்றதா? நம்ம இடைவெளிவரில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒழுங்கு நடவடிக்கை தீர்மானவரில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் காந்திமதி அவர்களை பொறுத்த வரையிலே ஐயாவினுடைய மூத்த மகள் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. இதுவரையிலே அவர் அரசியல் நிகழ்வுகளிலே எதுவும் கலந்து கொள்ளவை. சமீபத்திலே பூம்புகார் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து பூம்புகார் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களெல்லாம் நிகழ்ச்சிகளில் பார்வையாளர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலே மதியாருக்குரிய காந்திமதி பரசுராமன் அவர்கள் எங்களாலே மதிப்பு மிக்கவர். ஏனென்று சொன்னால் ஐயாவினுடைய பிள்ளைகள் அல்லவா. நான்லாம் பார்த்தீங்கன்னா காந்திமதி அவர்களுடைய திருமணத்துக்கே போயிருக்கேன். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன். புதுச்சேரியில் ஆனந்தா திருமண மண்டபம் நல்லா பசுமையாக நினைவுக்கு இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் திருமணத்திற்கு நாங்கள் போயிருக்கிறோம். அந்த திருமணம் நடைபெற்றது. அப்போ திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் தலைமையிலே தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய மகளுக்கு காந்திமதிக்கு திருமணம் செய்து முடித்தார் பரசுராமனை. அப்போ அப்படிதான் தெரியுமே தவிர காந்திமதி மகனுக்கு பாமக இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்ட பிறகுதான் சார் அந்த மேடையிலேயே தந்தைக்கு மகனுக்கும் ஒரு கருத்து மோதல் என்பது உச்சகட்டத்துக்கு வந்தது. அதன் முதல் ஆரம்பிச்ச முதல் முடியலையே சார். அதுதான் இது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி முகுந்தனே சமீபத்திலே ஒரு அறிக்கை வெளியிட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அவர் விலகி கொண்டிருக்கிறார். இப்பொழுது வேறு ஒன்று தொடர்கிறது அப்படின்னு வருகிற பொழுது இப்போ அது வேறு யாருமே அல்ல. காந்திமதி பரசுராமன் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸினுடைய உடன் பிறந்த சகோதரி, மூத்த சகோதரி. அவர்கள் இப்படி இதற்கு உடன்பட்டார்கள் என்றே நமக்கு புரியவில்லை. அரசியல் பயணம் என்பது கடுமையானது. உங்களுக்கு தெரியாது விஜய், நல்லா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் பயணம் கடுமையானது, போராட்ட களம் நிறைந்தது. அதற்கு தகுதியான ஒரு நபர் என்று சொன்னால் அதற்கு போராடக்கூடிய அறிவும் ஆற்றலும் திறமையும் அதற்கு நிறைய தேவை. அது சர்வதேச அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இந்திய அரசியல் தெரிஞ்சிருக்கணும், தமிழக அரசியல் சூழ்நிலை தெரிஞ்சிருக்கணும், தமிழக மக்களுடைய தேவைகளை புரிந்திருக்கணும். அதற்கான கூர்மையான அறிவாற்றல், அறிவு கூர்வாள் அப்படின்னு அந்த அறிவு கூர்வாள் இருக்கணும். அறிவு கூர்வாள் அதாவது அந்த அளவுக்கு வேகமாக இருக்க வேண்டும். அந்த பாமக அரசியல் பயணம் என்பது ரொம்ப ரொம்ப கடுமையானது. அதில் பயணிக்கக்கூடிய தலைமையாளர்கள்லாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அறிக்கைகள் அதை சார்ந்து இயங்க வேண்டும், அதை சார்ந்து உழைக்க வேண்டும். அதற்கு இவர்கள் சரியா என்று எனக்கு புரியவில்லை. அந்த இடத்தை விட்டு, அன்புமணி ராமதாஸ் என்ற இடத்தை விட்டு வேறு யார் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இது கூட தற்காலிகமானது தான், தனிந்து விடும் என்று தான் கருதுகிறேன். இந்த பொதுக்குழுவினுடைய அந்த கைத்தட்டல், ஆரவாரம், இவைகள் எல்லாம் கூட எதிர்காலத்தில் இருவரும் மீண்டும் சந்தித்து பேசுகிற பொழுது
மீண்டும் சந்திக்கிற பொழுது தனிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் வெகு தொலைவில் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இருவரும் மீண்டும் சந்தித்து சமரசம் பேசிக்கொள்ளும் வகையில இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றலை. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த பொதுக்குழுவே ஒருவருக்கு எதிராகத்தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. ஒரு சமூக சார்ந்த ஒரு தீர்மானமோ இல்ல கூட்டணி குறித்த தீர்மானமோ கட்சி வளர்ச்சி குறித்த தீர்மானம் நிறைவேற்ற இல்லையே. கடந்த 1.5 ஆண்டுகளாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தையிடம் நடந்து கொண்ட விதத்துக்கு எதிராகத்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதான் விஜயபாலன், இது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரியான வடிவத்தில் அந்த கோபத்தை மருத்துவர் ஐயா, நான் ஆரம்பத்திலிருந்து கொண்ட சிறு சினம் என்று பார்த்து கொண்டிருந்தவன், நேற்று முன்தினம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாயினுடைய பிறந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிற பொழுது அந்த ஒளிப்படங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எப்படியும் வந்து இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும். அதாவது இது பிரச்சனை, சிறிய பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும் என்றுதான் எங்களை போன்றவர்கள் கருதி கொண்டிருக்கிறோம். ஐயா என்னை விரும்பக்கூடியவர், நாங்கள் ஐயாவை விரும்பக்கூடியவர்கள். அதே போல அன்புமணியை நான் விரும்புகிறேன், அன்புமணி என்னை விரும்பக்கூடியவர். இப்ப நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய பேச்சும் எங்களுடைய ஆதங்கமும் இந்த 2 பேரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த சமூகத்தையும் சமூக மக்களையும் தமிழகத்தையும் காப்பாற்ற வாருங்கள், ஒருங்கிணைந்து வாருங்கள் அப்படின்னு தான் எனக்கு. ஏன்னா வெற்றி கோடு இருக்கிறது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளவு முட்டல் மோதல்கள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு தொண்டன் கூட விலகி வெளியே போகவில்லை, வெளியே அரசியலுக்கு போகவில்லை, இன்று வரையில் போகல. இதே நீடித்தால் போக வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யார் தீர்மானிக்கிற சக்தி என்பது விரைவில் முடிவு செய்யப்படும். ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் இருந்து எல்லாம் கிடைத்திருப்பதாக அவர் தகவல் கொடுத்திருக்கிறார், சின்னம் உட்பட. பொதுவாக சின்னத்திலே சிக்கல் இருக்கிறது, அங்கீகாரத்திலே சிக்கல் இருக்கிறது என்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடை கொடுத்திருக்கிறார். கடந்த பொதுக்குழுவிலே அவர் விடை கொடுத்திருக்கிறார். அவரை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை நினைத்து பார்க்க முடியாது. நினைச்சு பார்க்க விஜயபாலன், தமிழ்நாட்டு அரசியலிலேயே மருத்துவர் ஐயாவே சொல்லியிருக்கிறார், எல்லா தலைவர்களையும் ஒப்பிட்டு பாருங்க, எல்லா தலைவரும் ஒப்பிட்டு பாருங்க, அதிலே அன்புமணி ராமதாஸையும் நான் நிறுத்தி பார்க்கிறேன். ஜி.கே. மணிதான் இதற்கெல்லாம் காரணம் என்றும் ஒரு தகவல் எனக்கு கிடைத்துள்ளது, பரவலாக பேசப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஜி.கே. மணியா நாங்கள்லாம் வந்து ஒருமித்த நிலையில இருக்கிறோம். ஏன்னா வந்து ஜி.கே. மணி வந்து ஆரம்ப காலத்துல ஜி.கே. மணியை விட நான் மூத்தவன். அரசியலை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியல், வன்னி சங்க அரசியல்ல நீ நாட்கணக்கில் பார்த்தாலும் மாசக்கணக்கில் பார்த்தாலும் வருடக்கணக்கில் பார்த்தாலும் நான் அந்த மூத்தவன்னா வயசுல சொல்ல வரல. அரசியல் அந்த காலகட்டங்களில் ஐயாவுடன் பயணப்பட்டதில்லை. நான் ஐயாவோட இருந்தவன். அதில் அது தியாகச்செம்மல் ஜி.கே. மணியை பொறுத்தவரையிலே அவர் வந்து கடுமையான உழைப்பாளி, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்களே. ஐயா சொல்படி நடக்கக்கூடிய. ஜி.கே. மணியை விட உங்களுக்கு தான் மருத்துவர் ராமதாசுடன் அதாவது நீண்ட கால தொடர்பு இருந்தது, அரசியல் ரீதியான உறவு என்று சொன்னீங்க. நீண்ட கால தொடர்பு என்பதுல வேற, அரசியல் ரீதியான தொடர்பு என்று சொன்னீங்க. ஆரம்ப காலத்துல சொன்னேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தந்தைக்கும் மகனுக்கும் ஏன் பிரச்சனை? அதைதான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து ஒரு 4 சுவற்றிற்குள்ளாக வைத்து முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை எதற்கு இப்படி நாரகாசமாக இன்றைக்கு எல்லோருமே பேசக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வியைத்தான் நான் வருத்தத்துடன் முன்வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையோ இப்படிப்பட்ட ஒரு ஆரவாரத்தையோ ஏதோ எதிர்கட்சிகளுக்கு எதிராக நடைபெற்றிருந்தால் அதை கண்டு நான் மகிழ்ச்சி, ஆரோக்கியமான அரசியலா எடுத்து பார்த்திருக்கலாம். ஆனால் இது நமக்குள்ளாகவே ஈட்டியை சொருவது போன்றதானே இருக்கிறது. அதுதானே நமக்கு. நீங்க வந்து இந்த பிரச்சனைய சரி செய்ய முடியாதா? தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள கருத்து மோதல், பனிப்போர். நான் அந்த அளவுக்கு தகுதி படைத்தவன் என்று என்னை நான் கருதவில்லை. அதே நேரத்திலே எங்களை பொறுத்தவரையிலே இது ஒரு மாற்று இயக்கம். எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள், அந்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா, யாரோ ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்று சொன்னால் அது பரவாயில்லை. ஐயா அவர்களே இந்த பிரச்சனையை முன்வைக்கிறார், ஐயா அவர்களே இதை நடத்தி கொண்டு செல்கிறார். இது எதுவரையிலும் தொடரும் என்கிற ஒரு கேள்விக்கு ஆரம்பத்திலே சொல்லுகிற பொழுது இந்த தேர்தல் வரையிலே நான் தலைவராக இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு தொடர்ந்து நானே தலைவராக நீடிப்பேன் என்று சொன்னார். நீயே செயல் தலைவராக இரு என்று சொன்னார். இப்போ அந்த தலைவர் மீது சில குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு வேறு நோக்கத்திலே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்புமணியோடைய நடைபயணம் உரிமை மீட்பு பயணம் என்று சொல்லி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவிலே கூட அந்த உரிமை மீட்பு பயண நிகழ்வுகளை தலைமைக்கு தெரிவிக்காமல் செயல்படுத்துகிறார் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. பொதுவாக தமிழகத்தினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற வகையிலும் அதே நேரத்தில் உரிமை மீட்பு பயணத்துக்கான காரணங்கள் ஏன் எதற்கு என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 45-50 நாட்களுக்கு முன்பாகவே அதை அறிவித்து
அந்த ஏறக்குறைய ஒரு 25 விழுக்காடு அந்த பயணம் நிறைவேறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் இன்றைக்கு மக்கள் வெள்ளமும் இளைஞர் வெள்ளமும் அவர் பின்னாலே படையெடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் கண்ணுக்கு நேராக ஊடகவியலாளர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா சார். வந்து அவருடைய அன்புமணி ராமதாஸுடைய நோக்கமே வந்து ஆளுகின்ற திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பது. ஆமா. ஆனா மகனுடைய அரசியல் பயணத்தை தந்தை வீழ்த்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இந்த பொதுக்குழுக்கு உங்களுக்கு வரவேற்பு அழைப்பு விடுக்கப்பட்டதா? அழைப்பு விடுக்கப்பட்டதா என்பதை விட அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய பொதுக்குழுவுக்கு அவரே எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்ததற்கு பிறகுதான் நான் சென்றேன். நான் பல நேரங்களிலே பொதுக்குழு செயற்குழுவிலே கலந்து கொள்வது கிடையாது. மக்கள் தொலைக்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற வகையிலே நான் வந்து அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அதிலே ஒரு வகையான பாமக அரசியலை நான் முன்னெடுத்து சமூக பிரச்சனைகளை முன்னெடுத்து நிகழ்ச்சிகளை அச்சமில்லை என்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த வகையிலே அப்போதான் பொதுவானவர்கள்லாம் என்கிட்ட வருவாங்கன்றதுக்காக இந்த அரசியலில் இருந்து இந்த பொதுக்குழுவிலே கலந்து கொள்ளாமல் செயற்குழுவிலே கலந்து கொள்ளாமல் ஒரு கட்சிக்காரன் என்கிற முத்திரை வராமல் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, அவர் அழைத்தார். அதே போல இந்த பொதுக்குழுவுக்கும் எனக்கு திருக்கச்சூர் ஆறுமுகம் வந்து பல முறை 3 முறை அழைத்ததாக சொன்னாலும் நேற்று அதாவது நாளை பொதுக்குழு என்று சொன்னால் இரவு தான் என்னை அழைத்தார். ஏற்கனவே ஐயா குறிப்பிட்டு சொன்னதாகவும் நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த சிக்கலான பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடைபெறும், இப்படிப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள், இப்படிப்பட்ட தீர்மானங்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் உருவாகும் என்று தெரிந்துதான் அதை நான் தவிர்த்து விட்டேன். அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு நீங்க கலந்துக்கிட்டீங்க. ஆனா ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு நீ கலந்து கொள்ளவில்லை. அதான் சொன்ன அதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டீங்க. நான் சொன்ன காரணத்தை நீங்கள் தெளிவாகவே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுல இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும் என்று எனக்கு தெரியாதாங்க. நான் இவ்வளவு காலமா அரசியல்ல பயணப்பட்டேன். பனையூர் பாமகவா இல்ல தயலபுரம்? நான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ஒருமித்த பாமகவை நேற்றும் இன்றும் என்றும் ஒருமித்த பாமக காரன் தான். அதுல வந்து இப்ப நீங்க உங்களை மாதிரி ஊடகவியலாளர் பிரிச்சு பார்க்காதீங்க. இதெல்லாம் இந்த பாமக அப்படிப்பட்ட பாமகவா அமையாது. எல்லாரும் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தொலைக்காட்சியிலும் இன்னைக்கு நேரடி ஒளிபரப்புல அதான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 25 தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்பு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக தீமூட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது புஷ்ஷுன்னு முடிஞ்சு போடும். இதுல வந்து வேற வழி கிடையாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, இன்றைக்கு மக்களுடைய எண்ணப்பாடி என்னவோ அதன் அடிப்படையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு கூட்டணி அமைக்கப் போகிறார்கள். அந்த கூட்டணி அமைக்கப் போகிற பொழுது ஐயாவும் இருப்பார், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருப்பார்கள். ஒருமித்த நிலையில் ஒரே கூட்டணியில் தான் இருப்பார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்களே இல்லை. ஆக அவரை தவிர்த்து இவர், இவரை தவிர்த்து இவர் என்று எண்ணி பார்க்கவே முடியாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவோ இருக்கலாம், இதனுடைய இன்னும் நீங்க அப்படி கண்ணை மூடி திறந்து பார்க்கறதுக்குள்ள நிலைமைகள் மாறிவிடும் என்பதைத்தான் நான் எல்லோருக்குமே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திமுகவை எதிர்த்து தான் அவருடைய பரப்புரை அமைந்துள்ளது. திமுக எதிர்த்து தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. ஆனா அதே தந்தை ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது, நிறைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதை வலியுறுத்தும் வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லையே. இல்லை, அது எல்லா பிரச்சனைகளையும் முடித்துக் கொள்ளுங்கள், முடித்துக்கொண்டு தந்தை மகனுக்குரிய பிரச்சனைகளை முடித்துக்கொண்டு அதற்கு பிறகு செயல்படுங்கள் என்று சொல்லுகிற வழிமுறையாகத்தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்க்கிறேனே தவிர அவர் வேகமாக பயணப்படுகிறார். ஏன்னா காலம் குறைவான காலம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை, சமூக நீதியை நடைமுறைப்படுத்தப்படவில்லை, சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்கவில்லை, மகளிர் பாதுகாப்பு, மக்களுடைய பிரச்சனைகள் அல்லது கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார சிக்கல்களிலே இந்த அரசு சரியில்லை என்று சொல்லி அதை வீழ்த்தி ஒரு மாற்று அரசியல் நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்றதோடு மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை வரக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் என்கிற அடிப்படையிலும், அதாவது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் என்கிற அடிப்படையிலும் அரசியல் காய்களை நகர்த்துகிற நேரத்தில் ஏன் இந்த இடையூறு என்றுதான் எல்லோரும் கேட்கிறார்கள், நானும் கேட்கிறேன். இப்போ வந்து பாமகவில் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தந்தை மகனுக்கும் ஏறக்குறை 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு வருகிறது. தந்தை தலைமையில் ஒரு பொதுக்குழு, மகன் தலைமையில் ஒரு பொதுக்குழு, இந்த மாதிரி மாறி மாறி பொதுக்குழுவும் நடைபெற்று வந்தா எந்த தலைமையை வந்து நிர்வாகிகள் ஏற்றுப்பாங்க, தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? இன்னும் சொல்ல போனா ஏழை எளிய மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும். இந்த நடுத்தர மக்கள், அதாவது பாமகவை சேராத எந்த கட்சி சாராத மக்கள்
எப்படி பாமகவை ஆதரித்து ஓட்டு போடுவாங்க? இல்லை, நான் ஓய்ந்து விட்டேன் என்று அவர் கருத முடியாது. மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையிலே ஓய்வறியா உழைப்பாளி. அந்த ஓய்வறியா உழைப்பாளியை போய் நீங்கள் அவர் சும்மா இருக்க மாட்டார். அது மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடாதுன்ற மாதிரி மருத்துவர் ஐயா அவர்கள் விடவே மாட்டார். அவர் அரசியல் செய்து கொண்டிருப்பார். அவரை யாரையும் அரசியல் செய்யாதீர்கள் என்று சொல்லவே இல்லை. அவர்தான் வழிநடத்த போகிறார், அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டப் போகிறார், அவர்தான் அவர் பின்னாடி தான் இந்த திரள இன்னைக்கு கூட அங்கே ஐயா வாழ்க ஐயா வாழ்கன்னு குரல் கொடுத்தாங்கன்னா நானும் சேர்ந்து தானே குரல் கொடுப்பேன். சரி சார், 26 தேர்தலில் கூட்டணி அமைத்து தான் தேர்தல் சந்திப்பீங்க. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களே யார் அணுகி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? உதாரணத்துக்கு அன்புமணி அணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தணுமா, இல்ல ராமதாஸ் அணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தணுமா? இது ஒரு குழப்பம் இருக்கின்றது. இல்லை, அதை உரிய நேரத்தில் அதுக்கு தக்க பதில் கிடைக்கும். அது ஏற்கனவே எல்லாருக்கும் புரிதல் இருக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அதிகாரத்தை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டிய மனநிலையில் இல்லை. பொதுவாகவே இரண்டுமே அதிகாரம் மிக்கவர்கள். அதே மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதும், அதே மகனுடைய செயற்கரிய காரியமும் இதில் அடங்கி இருக்கும். ரெண்டுமே முழுமையாகி தான் அதில் செயல்படும். அதாவது எல்லோருமே பிளவுபடுத்திட்டாங்க, இதுக்கு பிளவு என்கிற வகையிலேயே பார்க்கவே முடியாது. இதை இதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஐயாவிடம் தான் இருக்கிறது. ஐயா நினைத்தால் ஒரு கன நேரத்திலே இந்த பிரச்சனைக்கு ஒரு கன நேரத்திலே இந்த முடிவு காண முடியும். ஏன் அன்புமணி இறங்கி வரலன்னு யார் சொன்னது? இறங்கி தானே போனாரு, வணக்கம் தானே சொன்னாரு, அன்புடன் வணக்கம் சொன்னார்ல, வணக்கம் சொல்லியிருக்காருல்ல. வணக்கம் தான் சொன்னாரா அல்லது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பார் இல்லையா? ஆசீர்வாதம் வாங்காமையா இருப்பார்? நிறைய செஞ்சிருப்பாரு. அப்போ யார் இறங்கி வந்தார் என்று பொருள்? அவர் தானே இறங்கி வந்தார் என்று பொருள். அன்புமணி இறங்கி வந்தும் தந்தை ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? இன்னும் முரண்பாடான கருத்தையே தெரிவித்து வருகிறார். அதுதான் ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி 2026 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவில் ஐக்கியமாகி விட்டதாக ஒரு தகவல். ராமதாஸ் அவர்கள் திமுகவிடம் செல்ல போவதாக ஒரு தகவல். இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதெல்லாம் தான் சொன்னேனே, திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது அது அன்புமணி ராமதாஸுடைய சித்தாந்தம். அது இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நோக்கம் அதுதான். அது வாய்ப்பே இல்லை. நீங்க மக்களுடைய எண்ணப்பாட்டின் வெளிப்பாடு தான் கூட்டணி. அந்த மக்களுடைய எண்ணப்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒன்றுபட்ட சக்திகளாகத்தான் முடிவு எடுக்கப்படும். இன்னைக்கு 2 அணியா இருக்குல்ல சார்? 2 அணியா இருந்தா அதுதான் இன்றைக்கு தேர்தல் என்னைக்கு எப்போ வரப்போகுது? 8 மாசம் இருக்கு. 8 மாத இடைவெளியில, எந்த 8 மாத இடைவெளியில 8 நாள்லயே பல மாற்றங்கள் வருது. 8 மணி நேர துளிகள்லயே வருகிறது. இதை ஏற்கனவே சொன்னாங்கல்ல, வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கின்ற மாதிரி. அதில் 8 மாத இடைவெளியெல்லாம் பெரிய இடைவெளி. ஆகவே மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஒருமித்த நிலைப்பாட்டில் உற்சாகமான பாட்டாளி மக்கள் கட்சி உருப்பெறும். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. நிலைப்பாடு இல்லைங்க, அதான் என்னுடைய அரசியல் ரீதியான கூட்டணினா. நீங்க பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும்? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. ஆளுகின்ற திமுக தலைமையிலான கூட்டணி, எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி, தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. பாமக தாவேகாவில் இடம்பெற போவதாகவும் ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதுல எந்த அணில பாமக இடம்பெறும்? ஆனா வலுவான ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக அதை வீழ்த்தக்கூடிய, அதை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி எதுவோ அந்த கூட்டணியில் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். தாவேகாவில் பாமக இணைய வாய்ப்பு இருக்கின்றதா? அதை பத்தி இப்ப யாருமே பேசவே இல்லை. ஏன்னா நீங்க பேசல, ஆனா பரவலாக பேசு பொருளாகி உள்ளது. அதாவது பேசும் பொருளாக அதுக்கு அந்த கற்பனை. ஏன்னா அவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபணம் செய்ய வேண்டும். பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பல பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க யாராலும் இன்றைக்கு ஒரு எல்லைக்கோட்டை தாண்ட முடியாத ஒரு இது. மக்கள் நீதி மையம் மீண்டும் போய் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்திருக்கிறது. அந்த கட்சி எங்கே என்று தேட வேண்டிய சூழல் இருக்கிறது. விஜயகாந்த் கட்சி இருக்கிறது. அந்த விஜயகாந்த் கட்சியினுடைய ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதே போல் சீமான் கட்சியினுடைய ஏற்றத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அன்புமணி ராமதாசனுடைய முழக்கத்திற்கு எதிரான வலுவான சக்தியாக எது அமைகிறதோ அந்த கூட்டணியில் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். எந்த கூட்டணி திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்றுள்ளது 2026? அதிமுக பாஜக கூட்டணியா, இல்ல தாவேகா கூட்டணியா, இல்ல நாம்
தமிழர் கட்சி விடுத்து? நான் தாவேகா கூட்டணி மற்ற கூட்டணிகளை இன்றைக்கு கணக்கிலே எடுத்துக்கொள்ளுகிற நிலைமையிலும் இல்லை, அரசியல் சூழலும் அதுவும் அல்ல. அதாவது வலுவான கூட்டணி என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமையுமானால் அந்த வலுவான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் இடம் தரும். வலுவான கூட்டணினா இந்த தேதி வரல நீங்க எந்த கூட்டணியை வலுவான கூட்டணியா பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அல்ல, அது தற்போது வலுவான கூட்டணி. இல்ல அது வலுவான கூட்டணி. இன்னும் அந்த கூட்டணி வந்து முழு வடிவம் பெறல, அதுதான் ஒரு குறைபாடு. அதான் சொன்னேனே, வலுவான கூட்டணின்னா வடிவம் பெற்றால் தான் வலுவான கூட்டணி. அப்ப திமுக வீழ்த்துடைய கூட்டணி எதுனாக்கா அதிமுக பாஜக. இல்ல வலுவா நான் அது குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. வலுவான கூட்டணி எதுவோ அது நிறுவனமாகும். அது ஒன்றும் பெருசால அதுக்கெல்லாம் வந்து அந்த சூத்திரத்தெல்லாம் போடணும், கடினமான சூத்திரம் கிடையாது. அது ஒரு பெரிய அல்ஜிப்ரா கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து மனக்கணக்கு ஒன்றும் கிடையாது. சிம்பிளா சொல்லக்கூடிய தகவல். ஆமா, அதெல்லாம் நான் அதுக்காக உங்களுக்காக போட்டு முறுக்கு புழியெல்லாம் புழிஞ்சிட்டு இருக்க முடியாது. நீங்க கேட்குற இந்த கேள்வியை என்கிட்ட இருந்து வெளியில இது பண்ணா சொல்ல வலுவான கூட்டணி அமைக்க போறாங்க பாமக, அந்த வலுவான கூட்டணியில இடம்பெறும்னு சொல்லிட்டேனே. சரி, ஓகே, வலுவான கூட்டணியில பாமக இடம்பெறும். இன்னைக்கு 2026 வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று உள்ளது. இந்த விஷயத்துல பாமக நிலைப்பாடு என்ன? அதான் ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும். அதெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீங்களா? இல்ல, அதெல்லாம் வலுவான கூட்டணி அமைக்கும் போது பார்த்து கொள்ளலாம். ஆனால் அது ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்தை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் அதை ஒன்றும் பேசலை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்திலே பங்கு அவசியம் என்கிற பல பேர் அந்த கருத்தை இப்போ சமீபத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். ஸோ தந்தை மகனுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை எப்போதுதான் முடிவுக்கு வரும் சார்? அதெல்லாம் நாட்கள் தான், நாட்கள். நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், ஒரு மண்டலம் 48 நாள் ஆகணும், ஒன்றும் வரல, இன்னதுக்கான நாட்கள் இருக்கு. அதெல்லாம் எல்லாம் ஒருக்கான நேரத்துல இப்ப சொடக்கு போடுற நேரத்துல முடிஞ்சிடும், எல்லா விஷயத்தையும் முடிஞ்சிடும். ஆனா இப்போதைக்கு பாமக வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலையில ஒத்த கருத்துடன் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமக நிறுவன மருத்துவர்களும் செயல்பட்டு வருகிறார். அவர்களுடைய தீர்மானங்கள் அதை பறைசாற்றும். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் நீங்க பாமக மூத்த தலைவர், உங்களுக்கு அரசியல் நகர் நல்லாவே தெரியும். திமுக வந்து தமிழ்நாடு நல்லது செய்திருக்கா கெட்டது செய்திருக்கா, திமுகவை பாமக எதிர்க்க வேண்டுமா எதிர்க்க கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு இல்ல, நானும் ஒரு பார்வையாளர் தான். எல்லா முடிவெடுக்கிற அதிகாரங்கள் முழுக்க பாருங்க, எல்லா அதிகாரமும் மருத்துவர் ஐயா அவர்களிடமும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் தான் இருக்குது. அதெல்லாம் சொன்னா 2 பேரும் கேட்க மாட்டாங்களா? நிச்சயமா. அதாவது நான் என்ன அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்க நான். அதாவது அவர்களுக்கு எல்லா நிலைகளும் தெரியும், எல்லா நிலைகளும் அவர்களுக்கு புரியும். அவர்கள் வந்து சாமானியமானவர்கள் அல்ல. இந்த ஏன் ஊருக்கே வழிகாட்டக்கூடியவர்கள், உலகுக்கே வழிகாட்டக்கூடியவர்கள். அவங்க கிட்ட போய் அவர்களுக்கு எந்த சமாதானமும் எடுபடாது. நிச்சயமா அவர்களாகவே அதை புரிதலோடு முடிவுக்கு கொண்டு வருவார்கள், நல்ல முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். 26 தேர்தலுக்கு முன்பாக தந்தை மகனும் கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டு ஒன்றாக இணைந்து வலுவான கூட்டணியில பாமக இடம்பெறும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது உண்மையான நிலவரம் அதுதான் நிலவரம். நிச்சயமா நீங்க அவங்களே பிரிஞ்சு போக மாட்டாங்க. நிச்சயமா எனக்கு தெரியும். ஒருமித்த கருத்து தான், ஒன்றுபட்ட ஒரு நிலைப்பாட்டிலே வந்து உறுதியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். அதுல வந்து நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கும் இந்த இணைந்த கைகள் அப்படின்ற மாதிரி இணைந்த கைகள், இணைந்த கரங்கள், உறுதியான வலுவான இரும்பு கரம் கொண்டுதான் இன்றைக்கு ஆளும் அதிகாரத்தை வீழ்த்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகும். 26ல தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக வீழ்த்தப்படுமா இல்ல ஆட்சியே அது தொடருமா சார்? இல்ல, பாமக ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட வலுவான ஒரு அரசியல் சக்தியாக அது வருகிற பொழுது நிச்சயமாக அதை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக மக்கள் இருப்பார். வீழ்த்தப்படுமான்னு கேட்டேன். வீழ்த்தப்படும் நிச்சயமாக. 26ல திமுக ஆட்சி வீழ்த்தப்படும் கண்டிப்பா. அது பாமக உறுதியாக இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அந்த அறைகோலை வைத்து தான் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு பெருவாரியான ஆதரவு இருக்கிறது. அதே போல இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செல்லுகிற இடங்களிலே எல்லாம் வந்து பெருவாரியான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போ நான் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஊடகங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கேன். மக்கள் மனநிலையை நன்றாகவே புரிந்து வைத்துக் கொண்டுதான் எதிர்க்கட்சிகள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா செயல் தலைவரா ஸ்டாலின் இருந்தாரு, தலைவரா கலைஞர் கருணாநிதி இருந்தார். எப்போதுனா அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போது. கலைஞர் மறைவுக்கு பிறகு செயல் தலைவராக இருந்த ஸ்டாலின் தலைவராக வந்தார். அதே போல் ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக இருந்தார், ப்ளஸ் வந்து முதலமைச்சராக வந்துட்டார். அந்த மாதிரி ஏன் பாமகவில் தந்தை மகனும்
விட்டு கொடுத்து போகக்கூடாது. இல்ல இல்ல அதெல்லாம் அதில் நீங்கள் வந்து முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி இப்போ கடைசியில் கேட்குறீங்க. ம். ஆனால் அதுக்கான காலங்கள் எல்லாம் ஏன்னா அவர் வந்து தலைவராக்கப்பட்டு அவர் மருத்துவரை அவர்களை ஆறத் தழுவி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்று சொல்லி அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றன. எத்தனை கூட்டம் போட்டாலும் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடத்தாலும் இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மக்களுடைய ஒருமித்த ஆதரவு வேறு எங்கும் சிந்தாமல் சிதறாமல் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட ஒரு தலைமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ இவரும் செயல்படுகிறேன் என்று சொல்கிறார், அவரும் செயல்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களை இணைந்து முடிவெடுக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இப்போ திமுகவுல கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி, இப்போ 4வது வாரிசு அரசுல வரப்போகின்றது. ஸோ அந்த ஒற்றுமை பாமகவில் இல்லை. நீங்களும் அரசியல் கட்சி நடத்துறீங்க, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்சியை பார்த்தாவது நிறுவனர் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து தான் பாடம் கத்துக்கணுமே தவிர திமுகவை பார்த்து பாடம் கத்துக்கு அப்படின்னு சொல்றதுல சார் ஆளுகின்ற கட்சி 6வது முறையா ஆளுகின்ற கட்சி. அது எத்தனை முறை ஆண்டு போறதுக்காக இல்லைங்க. அதாவது எந்த லட்சியத்தோடு யார் ஆளுகிறார்கள் என்பதுதான் முக்கியமானதே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் 6 வாட்டி ஆண்டுச்சு, அதிமுக ஆண்டுது அப்படின்றதெல்லாம் விடுங்க. நீங்க இப்போ இன்னைக்கு பொதுவா முட்டி மோதி போராடி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேதனையாக இருக்கிறது. அந்த சோதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக எதிர்கால நடவடிக்கையில் ஒன்றுபட்ட ஒரு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா அவர்களும் இணைந்த ஒரு சூழலை நீங்கள் வெகு விரைவில் காணலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி விஜயபாலன்.